வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான மற்றும் அடர்த்தியான முடி யாருக்குத்தான் பிடிக்காது? ஆனால் முடி வளர்ச்சி மற்றும் அதை பராமரிப்பது பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும்? இன்றைக்கு இந்த வீடியோவில் முடி வளர்ச்சி பற்றிய 10 முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் டைமர் வழங்கப்படும். முடிவில் உங்களது மதிப்பெண் என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனித தலையில் சராசரியாக ஒரு மாதத்திற்கு முடி எவ்வளவு நீளம் வளரும்? 1 அங்குலம், அரை அங்குலம், 2 அங்குலம், 1/4 அங்குலம். சரியான விடை அரை அங்குலம். மனித தலையில் உள்ள முடிகள் பொதுவாக ஒரு மாதத்திற்கு அரை அங்குலம் வீதம், அதாவது ஒரு வருடத்திற்கு சுமார் 6 அங்குலம் வரை வளரும். இது மரபணு மற்றும் ஊட்டச்சத்தை பொறுத்து மாறுபடும். முடியின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் கே, வைட்டமின் டி, பயோட்டின், வைட்டமின் B7, வைட்டமின் ஏ. சரியான விடை பயோட்டின், வைட்டமின் B7. பயோட்டின் என்பது முடியின் முக்கிய புரதமான கெரட்டின் உற்பத்தியை தூண்டுகிறது. முட்டை, பாதாம் மற்றும் கீரை வகைகளில் பயோட்டின் அதிக அளவில் உள்ளது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் சராசரியாக எத்தனை முடிகள் கொட்டுவது இயல்பானது? 10லிருந்து 20 முடிகள், 50லிருந்து 100 முடிகள், 200லிருந்து 300 முடிகள். முடிகளே கொட்டக்கூடாது. சரியான விடை 50லிருந்து 100 முடிகள். ஒரு நாளைக்கு 50 முதல் 100 முடிகள் வரை கொட்டுவது முற்றிலும் இயற்கையானது. பழைய முடிகள் உதிர்ந்து அதே இடத்தில் புதிய முடிகள் வளர்வதற்கான இயற்கையின் சுழற்சியே இது. நமது தலைமுடி எந்த புரதத்தால் ஆனது? கொலாஜன், ஹீமோகுளோபின், கெரட்டின், கேசின். சரியான பதில் கெரட்டின். நமது தலைமுடி மற்றும் நகங்கள் கெரட்டின் என்ற கடினமான புரதத்தால் ஆனவை. அதனால்தான் உணவில் போதுமான அளவு புரதச்சத்து இருப்பது ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. அடிக்கடி முடியை வெட்டுவது முடியின் வளர்ச்சியை வேகமாக அதிகரிக்குமா? ஆம், வேகமாக வளரும். இல்லை, வளர்ச்சிக்கும் இதற்கும் தொடர்பில்லை. முடி உதிர்வதை முற்றிலுமாக நிறுத்தும். முடியின் அடர்த்தியை உடனடியாக மாற்றும். இல்லை, வளர்ச்சிக்கும் இதற்கும் தொடர்பில்லை. முடி வேர்க்கால்களிலிருந்து வளர்கிறது, நுனியிலிருந்து அல்ல. எனவே வெட்டுவதால் முடி வேகமாக வளராது. எனினும் முட்காடு அல்லது வெடிப்புகளை நீக்கி முடியை ஆரோக்கியமாக அழகாகவும் காட்டும். முடி உதிர்வதை தடுக்கவும் முடி வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான தாது சத்து எது? இரும்பு சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம். சரியான விடை இரும்பு சத்து. இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் மயிர்கால்களுக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறைந்து முடி உதிர்தல் ஏற்படும். இரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்திக்கும் இரும்பு சத்து அவசியம். தலைமுடி வேர்க்கால்களுக்கு ஊட்டமளித்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் எளிய வழி எது? அடிக்கடி குளிப்பது, தலைப்பகுதியை மென்மையாக மசாஜ் செய்தல், ஈரமான முடியை அழுத்தி துடைப்பது, இறுக்கமான தொப்பிகளை அணிவது.
சரியான விடை தலைப்பகுதியை மென்மையாக மசாஜ் செய்தல். விரல் நுனிகளால் தலையில் மென்மையாக வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்வதன் மூலம் உச்சந்தலையில் இரத்த ஓட்டம் தூண்டப்பட்டு வேர்க்கால்கள் பலமடைந்து முடி வளர்ச்சியை ஊக்கமளிக்கிறது. முடி வளர்ச்சியின் முதல் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அனஜன், கேட்டஜன், டெலோஜன், எக்ஸோஜன். சரியான விடை அனஜன். அனஜன் என்பது முடியின் தீவிர வளர்ச்சி நிலையாகும். இது பொதுவாக 2 முதல் 7 ஆண்டுகள் வரை நீட்டிக்கும். இந்த கட்டத்தில்தான் முடியின் நீளம் தீர்மானிக்கப்படுகிறது. ஈரமான தலைமுடியை உடனடியாக சீப்பு கொண்டு சீவுவது நல்லதா? ஆம், சிக்கெடுக்க எளிதாக இருக்கும். கூடாது, ஈரமான முடி மிக பலவீனமாக இருக்கும். ஆம், ஈரப்பதம் சீராக பரவும். எப்போது வேண்டுமானாலும் சீவலாம். சரியான விடை கூடாது, ஈரமான முடி மிக பலவீனமாக இருக்கும். தலைமுடி ஈரப்பதமாக இருக்கும்போது மிகவும் மென்மையாகவும் பலவீனமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் சீவுவது முடியை எளிதில் உடையச் செய்யும் மற்றும் வேரோடு உதிர வழிவகுக்கும். நரைமுடி மற்றும் முடி நிறம் மாறுதல் முக்கியமாக எதனால் ஏற்படுகிறது? மெலனின் நிறமி குறைபாடு, தலையில் அதிக எண்ணெய் சுரப்பதால், முடி உலர்த்திகளை பயன்படுத்துவதால், கடின நீரில் குளிப்பதால் மட்டும். சரியான விடை மெலனின் நிறமி குறைபாடு. மயிர்கால்களில் உள்ள மெலனோசைட் தயாரிக்கும் மெலனின் நிறமியே தலைமுடிக்கு கருமை நிறத்தை தருகிறது. வயது முதிர்வு அல்லது சத்து குறைபாட்டால் இது குறையும் போது தலைமுடியில் நரை ஏற்படுகிறது. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த 10 கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தீர்கள் என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.